என்னது பிரதீப் ரங்கநாதன் மாதிரி லோகேஷ் கனகராஜோ ஒரு பெரிய ஹீரோ ஆக போகிறாரா? வடச்சென்னை 2ல சிம்பு ஹீரோவா நடிக்க போகிறாங்களா? தனுஷ் ஃபேன்ஸ் எப்படி இதை நீங்கள் ஒத்துப்பீங்க? டேய் 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 இதெல்லாம் நார்மலான அப்டேட் தானடா. இத்தேன்டா இவ்வளோ ஷாக்காக சொல்கிற? ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா படங்களோட ஒரு சில அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹீரோவாக நடிக்க போகிறான்னு இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேங்காக் போயிருக்காருன்னு ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனோட லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷூட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு சில இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இந்த கைதி 2 முடியறதுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்லேருந்து 5 மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் முடிஞ்சிட்டோன்னே இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கானை ஹீரோவை வச்சு இரும்பு கை மாயாவின்னு ஒரு படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயரோட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ண போகிறான்னு இப்போ அமீர் கானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தோட எண்டிங்லேயும் சரி அடுத்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல் லைனப்ஸ் வந்து டைரக்ஷனில் இருக்குது. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்குது. ஏன்னா நடுவில் ஒரு சில கேப் இருக்குது. அந்த கேப்பில் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்னு லோகேஷ் கனகராஜ் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட பயோபிக்கை எடுக்க வேண்டியது. இப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிற ஸ்டேஜில் இருக்க ஒரு சில அப்டேட் கிடச்சிருந்துச்சு. பட் நம்மளுக்கு கிடச்ச அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா படம் ட்ராப் ஆகலையாம், கொஞ்சம் தள்ளி போதான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அருண் மாதேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னு. லோகேஷ் அவர்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா அவருக்கு ரொமான்டிக் செட் ஆகுதுன்னு அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சப்ஜெக்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அருண் மாதேஸ்வரோட டைரக்ஷன் ஸ்டைல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வைலன்ஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொட்டி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கிறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஒரு அப்டேட்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22 ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பர்த்டே. அந்த டேட்டில் தான் வந்து டீசர் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் தான். 22 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கிளிம்ஸ் வரணும்னு வந்து அந்த பட சைட்லேருந்து வந்து நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கிளிம்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீசர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பாகவே ஒரு 6 மாதம் to 5 மாதம் இருக்குது. டீசர் இப்போ விட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் விட்டானா படத்தோட அந்த ஐப் வந்து பார்த்தீங்கன்னா டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் இடையில இருக்க அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, கிளிம்ஸ் வரதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா சூர்யா 45 அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாரதி அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இந்த படத்துக்கான டீசர் வெளியாகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த படத்தோட டீசர் வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களே அஃபிஷியலாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு தான் நம்புகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அவருக்கு ஒரு பியூர் கம்பேக்காக இருக்கும்னு நினச்சிருந்தோம். பட் ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிடும், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு புரியல. பட் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மிக்சடான ஒரு ஒப்பீனியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு வந்துச்சு. இந்த படமாச்சு சூர்யா அவர்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் படமாக அமைதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணனை பற்றி பார்த்துட்டோம், இப்போ தம்பியை பற்றி பார்ப்போம் கைஸ். தம்பின்னா நம்ம கார்த்தி அவர்கள் தான். கார்த்தி 29 படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயின்னு இருக்குது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கு வடிவேலு அவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷனும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தோட டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாஷா அல்லான்னு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிருக்கு கைஸ். பார்ப்போம் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கிறாங்கன்னு.
இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் to 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இந்த அப்டேட் தான் போட்டு தாக்கியிருந்தாங்க. என்ன அப்டேட்னா வெடச்சென்னை 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நடிக்கல, சிம்பு அவர்கள் தான் நடிக்கிறான்னு நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெடச்சென்னை 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் சிம்பு அவர்கள் தான் நடிக்க போகிறாங்கன்னு எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகின்னு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தான் இருக்கும். வாடிவாசல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சுன்னு ஒரு 95% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படம் ட்ராப் ஆக போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கலனாலும் ப்ரொடக்ஷன் சைடு வந்து அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரொடக்ஷன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் வேறு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ணுறாரு. அது சிம்போட தான் பண்ண போகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வெடச்சென்னை 2 தான் வந்து ரூமர் கிளம்பிச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கைஸ். பட் வெடச்சென்னை 2 அப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெடச்சென்னை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்போட எழுச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் முடிச்சிருப்பாரு. பட் இப்போ திடீர்னு சிம்பு அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துன்னு போனாங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இதை தாண்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா வெடச்சென்னை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சான். பட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டியூரேஷன் பிடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டரை எடுத்துட்டாராம். அப்படி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அந்த கேரக்டரை பேக்ரவுண்டாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்காலத்தை செட் பண்ணி இந்த கேரக்டருக்காக தான் சிம்பு அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெடச்சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான கேரக்டரை ப்ளேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை போகுமா. இது வெடச்சென்னை 2 இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இது வெடச்சென்னை 2 இல்லை. வெடச்சென்னை 2 படத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருந்தது. அது படத்தில் வரல. வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்டில் இருந்த ஒரு கேரக்டர் வச்சு இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதில் தான் சிம்பு அவர்கள் நடிக்க போகிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிருக்கு. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான நியூஸாக தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம் கைஸ். இப்போ குபேரா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஜென்ரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீசருக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. ட்ரையல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கார்டில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி படம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆக போதுன்னு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சி. பட் இப்போ கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆக போதுன்னு நீங்கள் சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டான டியூரேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம் இருந்துச்சுன்னா என்ன தான் நல்ல படமாகவே இருந்தாலும் அது தமிழில் சொல்கிறோம். தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃப்ளாப் ஆச்சு. கோப்ரா, இந்தியன் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டியூரேஷன் இருந்துச்சு. படம் நல்லா இருந்தால் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஃப்ளாப் ஆகணும். ஆமாங்க, இப்போதைக்கு இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டியூரேஷன் குறைச்சி 2 hours 50 minutes வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு விதமான லாங் டியூரேஷன் தான். பட் இந்த படத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. அது ஏன்னா டீசர் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க தனுஷ் சாருக்கு அடுத்த நேஷனல் அவார்ட் பார்சல் பண்ணி வைங்கன்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசரில் தனுஷ் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கதையும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க கைஸ். நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தனுஷ் சாருக்கும் நெக்ஸ்ட்டு நேஷனல் அவார்டு வரைக்கும் கிடைக்குமா. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு அப்டேட் கிடச்சிருக்கு. பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆகுதா இல்லையானே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாண்டி வேறு எதனா உங்களுக்கு அப்டேட் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.